10வது நம்ம பார்க்க போறது ஓப்பல் ஆஃப் ஆங்லி. கடை தான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கசகசன்னு பேர் இருக்க மாதிரி இருக்குல்ல. சரி, புத்னிஸ் ஆர்ஜினா கொண்ட இந்த மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சைஸ் டைமண்ட் மாதிரியே இருக்கும். சந்தேகமே வேண்டாம். இது ஒரு பிரைஸ்லெஸ் ஜெம் ஸ்டோன் தான். கூடவே இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஒரு மேஜிக்கல் பவரும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் ஒருத்தர் தன்னோட கையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா இது ஒரு சின்ன சைஸ் கேனானா மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு கன் மாதிரி, கேனான் மாதிரி. இதை வச்சு நம்மளால எதிரிகளை வந்து ஷூட் பண்ணி அவங்கள வந்து தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய இந்த பர்பிள் கலர் எனர்ஜி பிளாஸ்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எதிரி மேல பட்டோம்னா அவங்க வெடிச்சு செதற அளவுக்கு ஓவர் பவர்டா தான் அந்த எனர்ஜி பிளாஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பயன்படுத்தி ஒரு வில்லன் கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தையே வந்து பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓவர் பவர்டா இருக்குது. ஏன்னா இது வந்து மேஜிக் பேஸ்டா இருக்கிறதுனால இதுக்குள்ள இருந்து அன்லிமிட்டடா நம்மளால ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த எனர்ஜி பிளாஸ்ட் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். காலியே ஆகாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க மேஜிக்கால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இது காலியே ஆகாது. அன்லிமிட்டடா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல இதுக்கு ஒரு மிக முக்கியமான வீக்னஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போனண்ட் அந்த கேனனோட இன்னொரு பகுதியில வந்து கையை நுழைச்சிட்டாரு அப்படின்னா அதை வச்சு ஷூட் பண்ணவும் முடியாது. இது வந்து கையில் இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அது ஷூட் பண்ற பகுதியில் தான் அவன் கையை விட்டுருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஷூட் பண்ணவே முடியாது. இதோட மேஜிக் டோட்டலாகவே அந்த இதில் செயலிழந்து போயிடும். இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் ஜாக்கி சான் வந்து வில்லனையே ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக மாறிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அது மற்ற டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது ஒரு ஆள் யூஸ் பண்ணுற வரைக்கும் 2 பேர் கையை உள்ள விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு மேஜிக்கல் ஆப்ஜெக்டாக மாறிடும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது.